OnePlus அவங்களோட Ace சீரியஸில் இப்போ புதுசாக A6 Ultra அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக ஒரு கேமிங் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க, நல்ல விஷயந்தான். பட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஸோ கேம்ஸோ பார்த்திங்கன்னா நிறைய இல்லை, ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 nits வரைக்கும் போகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 450 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 480 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே ஓப்போவோட கிறிஸ்டல் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Dimensity 9500 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 1 TBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாறுமாறாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் இந்த ப்ராசரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கூடவே உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹெல்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹேண்ட் ஹெல்டு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அது மூலமாக இந்த ஃபோனை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சின்ன எக்ஸ்டர்னல் கன்சோல் மாதிரி தான். அந்த கன்சோலோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 7000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு G2 Pro சிப்செட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா. கேமிங் ஃபோனில் பெருசாக கேமரா எதிர்பார்க்க முடியாது. கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி ஷூட்டர் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது 112 டிகிரி வரைக்கும் வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸுங்க அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 8600 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. கேமிங் ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ஸ்பீடுங்க இருக்குது. அண்ட் கூடவே இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 8.45 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 217 grams தான். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ColorOS வெர்ஷன் 16 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், ஆக்சிஜன் OS தானே OnePlusல வரும். இந்த ஃபோன் இப்போதைக்கு சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைனாவில் ColorOS தான் OnePlus ரன் ஆகும். அண்ட் ColorOSக்கும் ஆக்சிஜன் OSக்கும் இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 48,400 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டாப் அண்ட் வேரியண்ட் 16 GB RAM 1 TB வேரியண்ட் உங்களுக்கு 70,500 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகுமான்னு கேட்டால் லான்ச் ஆகிறது டவுட் தான். அண்ட் சப்போஸ் நீங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரைஸ் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ப்ரைஸை நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வாரண்ட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. அண்ட் ஸ்பேர் சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது. பிகாஸ் இந்தியாவில் லான்ச் ஆனால் மட்டும்தான் அதுக்கான ஸ்பேர்ஸ் இருக்கும். லான்ச் ஆகலை அப்படின்னா அதுக்கான ஸ்பேர்ஸ் இருக்காது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.